ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாவிஸ் terracotta. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இயரிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான்லாம் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாருமே பெண்டன்ட் சீரீஸ் பண்ணோம் இல்லையா, அதோட பெயிண்டிங் வீடியோ கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் போடுறேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால ஒரு 2-3 டேஸ் லேட் ஆகுது. அதனால் மட்டும்தான் நான் லேட் பண்ணிட்டு வரேன். நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் கண்டிப்பாக ஒரு 2-3 டேஸில். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக க்ளீன் நீட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த இயரிங் நான் மோல்டு வச்சு தான் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த மோல்டு பீகாக் மோல்டு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு மோல்டு நான் வீட்டில் பண்ண மோல்டு. அது ஒரு இயரிங்லேருந்து, ஒரு மெட்டல் இயரிங்லேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆல்ரெடி மோல்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். 2 பீஸ்லேயும் 2 ஆப்போசிட் பீகாக் மோல்டுலேயும் ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி வீட்டில் பண்ண மோல்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மோல்டில் அதே மாதிரி க்ளே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மோல்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒரு பீகாக் இயரிங் ஒன்று இருக்கும், ஒரு ஹெட் இருக்கும், அதுக்கு கீழே லேயராக இந்த ஃபெதர் மாதிரி இருக்கும். அந்த இயரிங்கோட பேஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் க்ளேவை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் எடுக்கும் போது உங்களுக்கு ஈவனாக இருக்கா எல்லா சைடும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எப்போதுமே ரோல் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, அந்த ரொட்டி மேக்கரோட ரோலர், அதை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் 2 பீஸ் ஈவனாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி எக்ஸாக்டோ நைஃபால் இந்த எக்ஸஸ் எல்லாமே நான் கட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். எல்லாத்தையுமே சைடு எட்ஜஸ் கொஞ்சம் க்ளீனாக வெட்டிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம அன்ஈவனாக பண்ணும் போது ஆயில் அப்ளை பண்ணியும் ஸ்மூத் பண்ண முடியாது இந்த மாதிரி எட்ஜஸை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக அழகாக கட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த டாப்பில் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை அப்படியே விட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த சைடு எட்ஜஸ் அண்ட் பேக் சைடு மட்டும் ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இந்த பீகாக் 2 எடுத்தோம் இல்லையா, அந்த பீகாக்கையும் கொஞ்சம் எக்ஸஸ் கட் பண்ணிக்கிறேன் பேக் சைடில். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதில் ஸ்டிக் பீடு இந்த மாதிரி எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. இந்த பீகாக் அதோட ஃபெதர் இது மட்டும்தான். இதை டேரெக்டாக அட்டாச் பண்ணிடலாம். ஒரு பெரிய யூபின் எடுத்திருக்கேன், அதே மாதிரி ஒரு சின்ன யூபின் எடுத்திருக்கேன். போன வீடியோவில் சொன்ன மாதிரி சின்ன யூபினை ஸ்டட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பெரிய யூபினை இந்த ஃபெதர் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அதே மாதிரி பீகாக் ஆப்போசிட்டில் யூபின் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் மொத்தமாக இருந்தது, கீழே இருக்கிற ஃபெதர் நமக்கு கொஞ்சம் தின்னாக இருந்தது. அதனால் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ட்ரை ஆக விட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதோட பேக் பண்ண பீஸையும் நான் காட்டுறேன். ஆல்ரெடி பேக் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இது நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெயிண்ட் பண்ண என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா, நார்மல் அக்ரலிக் ஃபெவிக்ரில் பிராண்டில் கோல்டு எடுத்திருக்கேன். இது நிறைய பேர் வாங்கிட்டு யூஸ் பண்ணாமலே வச்சுருப்பீங்க. அந்த ஷேடு நல்லா இல்லையோ அப்படின்னு. அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு சில கலர்ஸ்க்கு நீங்கள் பேஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு சில கலர்ஸ் நம்ம பிரைட்டாக காட்டணும் அப்படின்னா எப்போதும் பிளாக் பேஸ் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி கோல்டு பேஸ் கொடுத்தும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில கலர்ஸ்க்கு கோல்டு பேஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு சில கலர் அப்ளை பண்ணும்போது இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியும். இப்போது இதில் நான் ஃபுல்லாக இந்த கோல்டு அடிச்சுக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃப்ரண்ட்டு பார்ட் கொடுத்துட்டு அதை நல்லா ட்ரை ஆக விட்டு பேக் பார்ட்டு அண்ட் சைடு அடிச்சுக்கிறேன். சேம் மெத்தடில் இந்த இயரிங்க்கும் நான் ஃபுல்லாக கோல்டு கொடுத்துக்க போகிறேன். அந்த டிசைன்ஸ் உள்ளெல்லாம் நல்லா போகிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த கேப் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நல்லா கோல்டு உள்ளே போகிற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் பார்ட் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அதனால் பேக் பார்ட் கொடுத்துக்கிறேன். சேம் மெத்தடில் பேக் பார்ட் ட்ரை ஆனதும் கொஞ்சம் அந்த சைடெலாம் அடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக நான் இந்த கோல்டு கொடுத்துட்டு இப்போ பெயிண்ட் பண்ணி நல்லா ட்ரை ஆக விட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஸ்பார்க்கிளிங் பேர்ல் ப்ளூ எடுத்திருக்கேன். இந்த பேர்ல் ப்ளூ என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த பீகாக்கோட ஹெட் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதை ஒரு பிளாக் பேஸில் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பிரைட்டாக தெரியாது. அதுவே இந்த கோல்டில் கொடுக்கும்போது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டினோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்.
இப்போது இந்த ஹெட் பார்ட்டுக்கு மட்டும் நான் இந்த ப்ளூ கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த இயரிங்கில் உள்ள ஹெட்டுக்கும் இந்த ப்ளூ வந்து கொடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த பேர்ல் ப்ளூ இருக்கு இல்லையா, இதை வந்து கையில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு விரலில் ரெண்டுலேயும் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு இந்த இயரிங்கோட இந்த இடம் இருக்கு இல்லையா, அதாவது அது வந்து ஒரு கம்பியாக இருக்கும். அந்த மெட்டல் இயரிங்கில் கம்பி மாதிரி இருக்கும். அந்த கேப்ஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு மோல்டில் கிடச்சிது. இப்போது அதை வந்து நான் ஹைலைட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்பார்க்லிங் ப்ளூ இருக்கு இல்லையா, இதை வந்து டேப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அடியில் பேஸ் வந்து கோல்டாகவும் அதில் அந்த கம்பி மாதிரி வர இடம் மட்டும் வந்து ப்ளூ வர மாதிரி கொஞ்சம் பொறுமையாக டேப் பண்ணணும். நம்ம வேகமாக எடுத்துகிட்டு பெயிண்ட் அப்படியே கையில் வச்சுட்டு டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேப் உள்ளெல்லாம் போயிடும். அதுவே கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டு பொறுமையாக இந்த மாதிரி டேப் பண்ணோம் அப்படின்னா அந்த டிசைன் மட்டும் ஹைலைட் ஆகும். சேம் மெத்தடில் இந்த இயரிங்க்கும் அதே டேப்பிங் மெத்தடில் டேப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, க்ரீன் எடுத்திருக்கேன். இது வந்து நார்மல் அக்ரலிக் க்ரீன். இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த பீகாக்கோட இன்னும் கொஞ்சம் பார்ட்டில் வந்து ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் இந்த ஃபெதர்ஸ் மாதிரி அந்த பீகாக் ஹெட்டிலே இருக்கும், அந்த இடத்துலலாம் க்ரீன் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். வேறு எந்த கலர்ஸ் நான் யூஸ் பண்ணல, க்ரீன் அண்டு ப்ளூ மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே ஹைலைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஹெட்டில் உள்ள பீகாக்கில் கொஞ்சம் வந்து அங்கங்கே ஹைலைட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த மாதிரி டிசைன் மட்டும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த கீழே ஃபெதர் மாதிரி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஹேங்கிங் இயரிங் அதுலேயும் கொஞ்சம் க்ரீன் வச்சுட்டு ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். இந்த டிசைனோட இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். அதை வந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இந்த க்ரீன் வச்சுட்டு ஒரு டைமண்ட் ஷேப்பில் அந்த இடத்த மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். சேம் மெத்தடில் நான் வந்து ஃபுல்லாக அந்த இப்போ கீழே தொங்க விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஹேங்கிங் இயரிங் அந்த இடத்துல உள்ள டைமண்ட் எல்லாத்தையுமே இந்த க்ரீன் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். வேறு எதுவுமே நான் பண்ணலை. ப்ளூ அண்டு க்ரீன் வச்சுட்டு ஒரு கோல்டு பேஸில் ஹைலைட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஃபஸ்ட்டு இருந்த அந்த நார்மல் கோல்டை விட இப்போ ஹைலைட் பண்ணதுக்கப்புறமா இது இன்னுமே வந்து ஒரு லுக்கிங்கான இயரிங்காக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு பிரைட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ஒரு நல்ல லுக்காக கிடைக்கும், உங்களுக்கு அட்ராக்டிவாக வந்து இயரிங்ஸ் வந்து கிடைக்கும். சேம் மெத்தடில் இந்த இயரிங்லேயும் நான் வந்து ஃபுல்லாக அந்த டைமண்ட் ஷேப்பில் க்ரீன் கொடுத்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். 2 இயரிங்கும் ஃபுல்லாக நல்லா முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, எப்போதும் போல் வார்னிஷ் அடிச்சுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வார்னிஷ் அடிச்சுக்கோங்க. வார்னிஷ் அடிச்சுட்டு அதே மாதிரி ஸ்டட் போஸ்ட் கொடுத்துட்டு நான் வந்து இந்த இயரிங்கை இமேஜ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம எப்போதும் போல் ஃபெவிக்விக் வச்சுட்டு ஸ்டட் பின் ஒட்டிட்டு நான் இந்த இமேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.